ஒவ்வொருவரையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்திலையும் சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆங்காங்கே நிற்கிற அருமையான சகோதரர்கள் சகோதரிகள், இந்த இடத்தில் நடக்கிற ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கும்படி அன்பாகவும் தாழ்மையாகவும் அறிவிக்கிறேன். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பலகீனத்தோடும் பிசாசின் போராட்டத்தோடும் யாராகிலும் இருப்பீர்களானால் இந்த இடத்தில் நடக்கிற ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுங்க. நிச்சயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் நல்லவர். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த இடத்தில் நடக்க இருக்கிறதான இந்த சுவிசேஷ கூட்டத்திற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடத்திலும் உள்ள ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் தருகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்யும். ஜனங்களோடு பேசும். வியாதியில் இருக்கிறவர்கள், கட்டுகளில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு விசை கூட இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறந்ததற்கு பல காரணங்களை சொல்ல முடியும். அதுல ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதர்களை சந்தித்தார். ஒவ்வொரு கிராமந்தோறும் பட்டணந்தோறும் அவர் கடந்து போனார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது மதமாற்றும்படி வராமல் ஒவ்வொரு மனுஷனுடைய மனதையும் மாற்றும்படி இயேசு வந்தார்.
அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஜனங்களை பார்த்து முதல் பிரசங்கிக்கும் போது அவர் இவண்ணமாய் பிரசங்கித்தார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். இந்த பூமியில மனம் திரும்பாத ஜனங்களுக்கு மனம் திரும்பும்படியான அழைப்பை இயேசு கிறிஸ்து தந்தார். இந்த பூமியில மனுஷன் தேவனிடத்துல நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம், தீர்க்காயுசை எதிர்பார்க்கிறோம், ஜீவனை எதிர்பார்க்கிறோம், நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். நாம எவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறோமோ அதே போலதான் கர்த்தரும் நம்மிடத்துல நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பணும், பாவம் செய்யக்கூடாது, பாவத்திற்கு விலகணும், துன்மார்க்கத்திற்கு விலகணும், பொல்லாத வழிகளை விட்டு விலகணும், அநியாயங்களுக்கு விலகணும், அசுத்தங்களுக்கு விலகணும், அருவருப்புகளுக்கு விலகணும், மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாது, வேசிக்கல்லனாய் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் நம்மிடத்துல நிறைய காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதைதான் மனுஷனுக்கு சொல்லும்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பி தேவன் மனுஷனிடத்துல என்ன விரும்புகிறார், என்ன எதிர்பார்க்கிறார், அதை பிரசங்கிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அவர் கடந்து வந்து மனுஷனுக்கு பிரசங்கம் பண்ணினார், மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார், பொல்லாத வழிகளை விட்டு பிரசங்கம் பண்ணினார். அதோடு நிற்காமல் வியாதியில் அகப்பட்ட ஜனங்களை அவர் சுகமாக்கினார். கொடிய வியாதியில் இருக்கிற ஜனங்களை அவர் விடுவித்தார். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்களை விடுவித்தார். மாந்திரிக கட்டுகளில் இருக்கிறவர்களை இயேசு விடுவித்தார். இன்றைக்கும் இந்த பகுதியில் யாராகிலும் மாந்திரிக கட்டுகளோடு போராட்டத்தோடு இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் இனி வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. இந்த வார்த்தை கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதை தான் நான் விசுவாசமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். அப்படியே இயேசு கிறிஸ்து மனிதர்கள் பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாய் வந்தார். நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சொஸ்தமாக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். அதோடு நிற்காமல் ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்த பாவத்தில் சபிக்கப்பட்டு போகாமல், ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது போல, பலி செலுத்தப்படுகிறது போல, ஒவ்வொரு மனுஷனுக்காக முழு உலகத்திற்காக ஒரு முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இப்படி இயேசு கிறிஸ்து அநேக காரியத்திற்கு இந்த பூமியில வந்தார். அதுல ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதோடு நிற்காமல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள், இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியினுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார் நம்ம கேள்விப்படுகிறோம். அதோடு அல்லாமல் இந்த பூமியின் கடைசி நாட்கள் அவர் மறுபடியும் வருவார் என்று அவர் இருக்கும்போது சீசர்களுக்கு சொன்னார். அதற்கான அடையாளத்தையும் அவர் பிரசங்கித்தார், சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியில வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவருடைய வருகைக்கான அடையாளத்தை இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னார். இந்த பூமியில எல்லா மதத்தினரும் ஒரு காரியத்தை நம்புகிறார்கள், பரலோகம் உண்டு, நரகம் உண்டு. அதே போல அந்த பூமியினுடைய நாட்கள் குறுகினது, சீக்கிரமாய் உலகம் அழிய போகுது என்று எல்லாருடைய சிந்தையிலையும் இருதயத்திலையும் இருக்கிற ஒரு காரியம்தான். கடந்த நாட்களில் ஒரு சயின்டிஸ்ட் இறந்தார். அவர் ஆராய்ச்சி மூலமாய் ஒரு காரியத்தை சொன்னார்.
இன்னும் 100 வருஷம் இந்த பூமி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய காரியம் என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த பூமியினுடைய முடிவு மிக மிக சமீபமாக இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் சில அடையாளங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்ன அநேக அடையாளங்களில் சில அடையாளங்கள், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து மறுபடி வந்தா என்ன, உலகம் அழிந்தா என்ன, இருந்தா என்ன, இப்படி கூட சில சிந்தைகள் சில காரியம் இருதயத்தில் இருக்கலாம். அவர் வரும்போது என்ன நடக்கும் என்றால், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் இந்த பூமியில் முடியும். அப்படி முடியும் போது நீதியாய் வாழ்வான், ஆனால் அவன் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போவான். பரலோகம் நரகம் இருக்கிறது உண்மை. வேதத்தில் அதற்கு நிறைய சான்று ஆதார வசனங்கள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோகம் நரகம் ஒரு மனுஷனுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த மனுஷன் நரகத்துக்கு போவான், எந்த மனுஷன் பரலோகத்துக்கு போவான் என்று. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளோ நல்லவரோ, நாம் நம்புகிற கடவுள் எவ்வளோ நல்லவரோ, அவ்வளோ அவர் பயங்கரமானவர். யாருக்கு நல்லவர் அப்படின்னா, உண்மை உள்ளவனுக்கு நல்லவர், உத்தமனுக்கு நல்லவர், பரிசுத்தமாய் வாழுகிறவனுக்கு நல்லவர். தீமை செய்கிறவனுக்கு அவருடைய முகம் வேறுபடுகிறது. ஆகவே எல்லா மனுஷனுக்கும் மனம் திரும்பும்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை தான் சபை, அதை தான் வேதம், அதை தான் வேத வசனங்களும் கட்டளைகளும். மனம் மாறும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே. பாவம் செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுவோமே ஆனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார், மிகவும் அன்புள்ளவராய் மாறுகிறார். நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போக முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பூமியில் வேதவசனத்தின்படி உண்மையும் உத்தமும் பரிசுத்தமும் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது 2 காரியம் நடக்கும். ஒன்று, இந்த பூமியில் தேவனுடைய வசனத்தின்படி கை கொண்டு நடக்கிறவர்கள் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள். என்ன ஒரு சம்பவம் நடக்கும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து மரித்தவர்கள், அவர்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அவர்களுடைய ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படும். அப்படி 2 சம்பவம் நடக்கிறது. மற்றவர்கள் இந்த பூமியில் கைவிடப்படுவார்கள். ஆகையினால இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, உலகம் அழிந்தா என்ன அப்படிங்கிறதல்ல. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனால் இந்த இடத்துல நம்ம கண்ணை மூடுனா ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அதை தான் தேவனும் விரும்புகிறார், இன்றைக்கு நாங்களும் விரும்புகிறோம். உங்களை மிகவும் நேசிக்கிறபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை இந்த இடத்துல அனுப்பி அவருடைய வார்த்தையை ஒரு விசை கூட உங்களுக்கு தெரியப்படுத்தும்படி அனுப்பியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய வருகையினுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அன்னைக்கு நியூஸ் பேப்பர் கிடையாது, ரேடியோ கிடையாது, அன்றைக்கு சேனல்ஸ் கிடையாது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது என்று சொல்லி கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நாம கேள்விப்படுகிறோம். ரஷ்யா எங்கேயோ இருக்கிறது, உக்ரைன் எங்கேயோ இருக்கிறது. ஆனால் நாம் வீட்டுக்குள்ளே இருந்து அதை கேள்விப்படுகிறோம். டிவி வழியாக, செல்போன் வழியாக பார்க்கிறோம். அந்த வார்த்தை 100% உண்மை உள்ளதாக மாறி இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை கொண்டு உங்களை எச்சரிக்கிறேன், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்படியே பல தேசங்களிலே யுத்தங்கள் நடக்கிறது. இது வெறும் செய்தி மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளமாய் கூட இருக்கிறது. அதே போல
ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பல இடங்களிலே உள்நாட்டு கலவரங்கள். இந்தியாவில் கூட மணிப்பூரில் இன்னும் கலவரங்கள் அடங்கின பாடு இல்லை. மக்களாட்சியில் இராணுவம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனாலும் அடங்கலை, அடக்க முடியலை. நிறைய பொல்லாப்பு அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இதே போல் பல தேசங்களில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பக்கூடிய சூழ்நிலையை நாம் கேள்விப்படுகிறோம். இது வெறும் செய்தி அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் வருகையினுடைய அடையாளமுமாய் இருக்கிறது. அதே போல் பல இடங்களிலே பஞ்சங்கள் வருமாம். பல தேசங்களிலே பஞ்சம். சோமாலியா தேசத்தில் முழுக்க முழுக்க பஞ்சத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தானில் பல இடங்களிலே பஞ்சம். இந்தியாவிலேயும் சில கிராமங்களில் இன்றைக்கும் பஞ்சமாய் காணப்படுகிறது. ஆகவே பஞ்சம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. பல தேசங்களில் அவ்வளோ விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. பணக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை, நடுத்தரக்காரர்கள் எப்படியோ சமாளிக்கிறார்கள். அடித்தட்டு மக்கள் பஞ்சத்தில் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்சங்கள் வரும், அதே போல கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் கவனித்தீர்களானால் கடந்த நாட்களில் நாம் கண்காண பார்த்தோம். கொரோனா என்கிற கொள்ளை நோய் சீனா தேசத்தில் நம்ம கேள்விப்பட்டோம். சீனாவில் இப்படிப்பட்ட ஒரு நோய் பரவி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. அதுக்கு பிறகு நாம் என்ன நினச்சோன்னா, சீனாவில் தானே வந்திருக்கு, இந்தியாவில் வராது அப்படின்னு நினச்சி கொஞ்ச நாளில் இந்தியாவில் வந்துட்டு. அதுக்கு பிறகு நினச்சோம் தமிழ்நாட்டுக்கு வராது அப்படின்னு நினச்சோம், தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு. அதுக்கு பிறகு நினச்சோன்னா யாருக்கு வந்தாலும் எனக்கு வராது அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தெருவில், கிராமங்களில் மரணம் இல்லாத வீடே இல்லை, தெருக்களே இல்லை என்கிற நிலைக்கு நம்ம கண்கள் இந்த நூற்றாண்டில் பார்த்தது. இது வெறும் செய்தி அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளம். கொள்ளை நோய்கள் வரும். இப்பவும் புது புது நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் இந்த அடையாளங்கள் உங்களை எச்சரிக்கிறது. ஆகவே பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்புவோம். உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி. தேவத்தினிடத்துல நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். தேவம் உங்களிடத்துல நன்மைகளை எதிர்பார்க்கிறார், நல்ல குணங்களை எதிர்பார்க்கிறார். நாம நல்ல ஆசீர்வாதங்களை அவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அவர் நம்மளிடத்துல நல்ல குணங்களை, நல்ல வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிறதை நீங்க கொடுப்பீர்களானால் நீங்க விரும்புகிறதை அவர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க அடிக்கடி ஒரு காரியத்தை கவனிங்க. வாரந்தோறும் பல இடங்களில், பல தேசங்களில், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம செய்தி வழியாக கேள்விப்படுகிறோம் பூமி அதிர்ச்சிகள் வருகிறதை. இது எதை உணர்த்துகிறது? இது செய்தியாய் அல்ல, ஆண்டவருடைய வருகையின் அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே எவ்வளோ துரிதமாய் ரகசிய பாவங்கள், அந்தரங்கத்தின் பாவங்கள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அதில் இருந்தெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வருகைக்கு நிமித்தமாக உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதே போல அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அதையும் நியூஸ் வழியாக கேட்குறோம். சொந்த மகன் தகப்பனை கொலை செய்கிறான், சொந்த தகப்பன் பிள்ளையை கொலை செய்கிறான். எத்தனையோ வீடுகளில் பயங்கரமான சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளம். ஒரு 100 வருடத்திற்கு முன்பதாக எல்லாரும் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தோம், சந்தோஷமாய் வாழ்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எப்போ பிரிந்து போகலாம், தகப்பனை விட்டு பிரிந்து போகலாம், தாயை விட்டு பிரிந்து போகலாம், ஊரை விட்டு பிரிந்து போகலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்குள்ளே வந்துட்டோம். இது எதற்காக அப்படின்னா, எதனால் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இனியும் தணிந்துதான் போகும். மனுஷனுடைய அன்பு தணிந்து போகலாம், ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை அதிகமாக நேசித்து கொண்டு இருக்கிறார். அதே போல ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்ல கவனித்தீர்களானால் இந்த செய்தி ஏன் இன்றைக்கு தெருவில் நின்று இயேசு கிறிஸ்து பேசினார், பிரசங்கித்தார், அவருடைய சீசர்கள் தெருவில் நின்று பேசினார், பிரசங்கித்தார் என்றால், இது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு பல இடங்களில் இயேசுவை குறித்து சொல்ல முடியாது, தெரு பிரசங்கம் பண்ண முடியாது, எதிர்ப்பு இருக்கிறது.
எல்லா மதத்தில் இருந்தும் தன்னுடைய தெய்வத்தின் பேரால தெருவில் சாமியார்கள் போக தான் செய்கிறாங்க, ஜனங்களை சந்திக்கிறாங்க, அவங்க நாமத்தை சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க, கணக்கு சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, எல்லாமே நடக்கு. ஆனால் கிறிஸ்தவர்கள் போன மாத்திரம் பயங்கர எதிர்ப்பு. ஆனால் எதிர்ப்பின் மத்தியிலையும் ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லணும் என்கிற வாஞ்சையோடு நான் உங்கள் நடுவில் நாங்கள் வந்து உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறோம். இது எந்த மனுஷன் எந்த ராஜாங்கம் தடுத்தாலும் இது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பரியந்தம் இது நடந்து கொண்டு இருக்கும். ஆகவே நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:40 வாசித்தால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. இந்த பூமியில் நடக்கிற அநேக சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு அடையாளமாக நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கே பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்க. பேச்சில் பரிசுத்தம் இருக்கட்டும், சிந்தையில் பரிசுத்தம் இருக்கட்டும், நடக்கையில் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கட்டும். அப்படியே பரிசுத்தமாய் வாழ்வீர்களானால் சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வருவார். அன்றைக்கு நாம் உயிரோடு இருப்போமே ஆனால் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் பயந்து நடந்தவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நொடி பொழுதில் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் அவருடைய வருகை நம்முடைய நாட்களில் தாமதித்து நம்முடைய நாட்கள் முடிந்து நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் உண்மையும் உத்தமும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தபடியினால் அவர் வரும்போது கல்லறைகள் திறக்கப்பட்டு நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், அவரோடு சேர்த்து கொள்ளப்படும், பரலோகத்துக்கு போய் சேருவோம். இதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீடுகளிலே ஆங்காங்கே நிற்கிறவர்கள் ஒரு விசை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க. நான் மீறி நடந்தேன், நிறைய காரியம் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய பாவம் அவனை பார்த்து நம்ம வாழுகிறோம், நம்மளை பார்த்து இன்னொருத்தன் வாழ்கிறான், தெரியாமலே நிறைய பாவம் செய்துட்டோம். பாவத்தை மன்னிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். உங்கள் பாவங்களை அவருக்கு முன்பதாக அறிக்கையிடுவீர்களானால் நீ இனி பாவம் செய்யாத என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். பாவியை நேசிக்கிறார். ஆனால் எந்த பாவி என்றால் பாவத்தை அறியாம செய்கிற பாவியை நேசிக்கிறார். ஒரு வாய்ப்பை அந்த பாவிக்கு கொடுக்கிறார். மனம் திரும்புவார் என்றால் அவர் அவருடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி சொந்த பிள்ளையாக பாவித்து அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே உங்களுடைய பாவத்தை மன்னிங்க. மன்னிப்புக்காக கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் பாவம் மன்னிக்கப்படட்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த வார்த்தை இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த இடத்தில் நிற்கிற ஒவ்வொரு பேருக்கும் உம்முடைய வார்த்தையை, வருகையை, பரலோகத்தை, நரகத்தை, வேத வசனங்களை தெளிவாய் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புகிற ஒவ்வொரு பேரும் இம்மையிலையும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, பரலோகத்திலேயும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிப்பார்களாக, பரலோக ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிப்பார்களாக. வாழ்த்துகிறோம். குடும்பத்தில் சமாதானமும் சரீரத்தில் சுகமும் உண்டாகட்டும். செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும். செல்வங்கள் பெருகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.